ஹலோ காய்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய ட்ரேடிங் சார்ட்டுக்குள்ளே எந்த இடத்துல நமக்கு ட்ரேட் எடுக்கணும் அப்படின்றது ஒரு ஐடியா இல்லாமல் இருக்குன்னா அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் டெய்லி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு சரியான ஒரு ட்ரேடிங் பிளான் இல்லைன்னா உங்களுக்கு இந்த ட்ரேடிங் பிளான் ரெடியாக இருக்குது. ஸோ அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது நம்மளுடைய மார்க்கெட்டில் நம்ம எந்த இடத்துல ட்ரேட் பண்ண போகிறோம், ஒன்று அப் ட்ரெண்ட் அண்ட் டவுன் ட்ரெண்ட் அண்ட் பார்த்திங்கன்னா சைட்வேஸ் அண்ட் கண்டினியூஷன் ட்ரெண்ட். ஸோ இந்த மாதிரியான 4 இடத்துல நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரெசிஸ்டன்ட் ஏரியாவில் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் ஏரியாவை மார்க் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எதை வச்சு நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டில் ட்ரேட் எடுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு டீட்டெயிலான ஒரு விஷயத்தில் மிஸ் பண்ணுவீங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு மார்க்கெட்டில் நீங்கள் இப்போது எக்ஸாம்பிள் இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் எதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பிரேக் அவுட்ஸை வச்சு ட்ரேட் பண்ணுவீங்க. மார்க்கெட்டில் எங்கே பிரேக் அவுட்ஸ் நடக்குது அப்படின்றத வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுவீங்க ரேஞ்சிங் மார்க்கெட்டில். இன்னொரு வழிமுறையில் நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கீ லெவல்ஸ், முக்கியமான கீ லெவல்ஸை கனெக்ட் பண்ணி அந்த கீ லெவல்ஸ் பேஸ் பண்ணி நம்மளால் ஈஸியாக ட்ரேட் எடுத்துக்க முடியும். ஸோ கீ லெவல் அப்படின்றது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொன்னால் நான் அதை பேஸ் பண்ணி வீடியோ போடுறேன், நீங்கள் கீ லெவல் அப்படின்ற ஒரு கமெண்ட் போட்டுருங்க. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்சிங் மார்க்கெட்டில் நம்ம பிரேக் அவுட்ஸில் மட்டும்தான் ட்ரேட் எடுப்போம். இன்பிட்வீனில் நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா கீ லெவல்ஸ் அப்படின்றது என்னென்னு உங்களுக்கு தெரியலன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டில் நாம் எதை வச்சு ட்ரேட் பண்ணுவோம், அதாவது ரேஞ்சிங் மார்க்கெட்டில் வர சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டுக்கும் அண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு மார்க்கெட், அதாவது ஸ்டாட்டிக் பெரிய லெவலில் மார்க்கெட் உங்களுக்கு வந்துட்டு இருக்குன்னா அங்கே ட்ரேட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள், ஒரு ரேஞ்சிங் மார்க்கெட் தவிர்த்து கொஞ்சம் பெரிய மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்க, ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே மல்டிபிள் ரேஞ்சிங் மார்க்கெட்டும் மல்டிபிள் கண்டினியூஷன் மார்க்கெட்ஸும் கிரியேட் ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஐடியாவை நான் சொல்கிறேன். பேசிக்காக நம்ம ட்ரேட் பண்ணுறப்போ நமக்கு ஒரு சில இடங்களில் ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கும். எக்ஸாம்பிள், நீங்கள் ரெசிஸ்டண்ட்டை ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னா மார்க்கெட்டை ஆல்ரெடி டெப் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணுறது புத்திசாலித்தனம். அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு இந்த இடத்துல ஒரு டச், ஃபர்ஸ்ட் டச், செகண்ட் டச் அண்ட் மூணாவது தேர்ட் டச். ஸோ இந்த தேர்ட் டச்சில் தான் நம்மளோட ட்ரேட் என்ட்ரி இருக்க போகுது. அதே மாதிரி சப்போர்ட்டில் ஃபர்ஸ்ட் டச், செகண்ட் டச், நம்மளோட தேர்ட் டச் நடந்ததுக்கப்புறம், அதாவது மூணாவது டச்சில் தான் நம்மளோட என்ட்ரி இருக்கும். ஸோ இதை நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஃபிளிப் ஜோன் என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அண்ட் கீ லெவல்ஸை வச்சு நம்ம எடுப்போம். என்னென்ன லெவல்ஸை வச்சு எடுப்போம், எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ரெசிஸ்டன்ட் ட்ரேட் எடுக்க போகிறீங்கன்னா முதல்ல கீ லெவல் பேஸ் பண்ணி நம்மளால் ஒரு ட்ரேட் எடுத்துக்க முடியும். அண்ட் அதுக்கப்புறம் ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணி இன்னொரு கன்ஃபர்மேஷன் எடுத்துக்க முடியும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேர் வேல்யூ கேப்பை வச்சு நம்மளால் ஒரு ட்ரேட் எடுத்துக்க முடியும். ஸோ இப்படி 3 விதமாக மட்டும்தான் உங்களால் கரெக்டான என்ட்ரி ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட்டில் எடுக்க முடியும். ரேஞ்சிங் மார்க்கெட்டில் நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம ரேஞ்சிங் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிரேக் அவுட் சொன்னேன். அதே மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்ல ட்ரெண்ட் லைன், கீ லெவல்ஸ் அண்ட் ஃபேர் வேல்யூ கேப் அண்ட் ஃபிளிப் ஜோன் என்ட்ரியிலேருந்து நம்மளால் ட்ரேட் எடுத்துக்க முடியும். அண்ட் மார்க்கெட்டில் கண்டினியூஷன் சைனில் நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம். மார்க்கெட் கண்டினியூஷனாக ஆகிட்டு இருக்கு, அங்கே நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா இல்லாமல் இருக்கலாம். இப்போது நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஆகிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரீவியஸாக நமக்கு ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் போயிட்டுருக்கு, லீசனான அப் ட்ரெண்ட் போயிட்டுருக்குன்னா நமக்கு அதே மாதிரி செல்லர்ஸ் நமக்கு ஸ்டார்ட் ஆகாங்க. இப்போ நீங்கள் செல்லர்ஸ் கண்டினியூஷனாக வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எந்தெந்த இடத்துல ட்ரேட் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால், டோஜி அண்ட் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் பிரேக் பண்ணி பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுப்பீங்க. அது என்ன ரிஜெக்ஷன் பிரேக் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், மார்க்கெட் சில டைம் சில கண்டினியூஷனை கிரியேட் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிள், இந்த இடத்துல ஏதாவது இடத்துல வந்திருக்கான்னு பார்ப்போம். ஓகே, ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல போயிருக்காங்க, நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். மார்க்கெட் இங்கேருந்து அப் ட்ரெண்ட் போயிருக்காங்க, இப்போ டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு கேண்டல் கிரியேட் ஆகுது. இந்த கேண்டலுக்குள்ளே ஒரு குட்டி கேண்டல் இந்த கேண்டல் விக்குக்குள்ளே கிரியேட் ஆகிருக்கணும். அப்படி கிரியேட் ஆகிருந்துச்சின்னு சொன்னால் அது கண்டினியூஷன் ஆகும். அது ஒரு விஷயம், கண்டினியூஷன் சைனில். இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், கேண்டில் டு மொமெண்டம் பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுப்போம்.
அது எப்படின்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹெல்த்தியான ஒரு மார்க்கெட் வந்து ப்ரீவியஸில் நடந்திருக்கணும். ஹெல்த்தியான மார்க்கெட் நடந்திருக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து கேண்டல்ஸ்டிக் பேட்டர்னை யூஸ் பண்ணி, எக்ஸாம்பிள் நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல ஒரு ஜோன், சப்போர்ட் ஜோன் இருக்குது. ஒன்ஸ் நமக்கு இந்த சப்போர்ட் ஜோனை பிரேக் பண்ணியிருக்கணும். பிரேக் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஹெல்த்தி கேண்டில் பேஸ் பண்ணி இல்லைன்னா எக்ஸாஷன் கேண்டில் யூஸ் பண்ணி நம்மளால் ட்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த விஷயங்கள் அடிப்படையில் தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். அப்போது நமக்கு வந்து இப்போ ஒரு ரேஞ்சிங் மார்க்கெட் வந்து அதிகமாக கிரியேட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு ரேஞ்சிங் மார்க்கெட் கிரியேட் ஆகிருக்குன்னு வைங்களேன். ஸோ ரேஞ்சிங் மார்க்கெட்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா வந்து என்னது, கீ லெவல்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரேக் அவுட்ஸ். இதை தவிர்த்து நம்ம வந்து எதுலேயும் ட்ரேட் எடுக்க போகிறதில்ல. இப்போ நீங்கள் கேண்டில்ஸ் பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, ரெட் கிரீன் பேட்டர்ன்ஸ், அந்த மாதிரியான பேசிக்கான சைக்காலஜிக்கல் பேட்டர்ன்ஸ் இருக்குது. நீங்கள் அதை வச்சு யூஸ் பண்ண போனாலும் சரி, நீங்கள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ், மார்னிங் ஸ்டார், ஈவினிங் ஸ்டார், ஹேமர் கேண்டில் அப்படின்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இப்போதைக்கு இன்டர்மீடியட் லெவலில் நீங்கள் அதை ட்ரை பண்ணாதீங்க. இன்டர்மீடியட் லெவலில் நீங்கள் அதை ட்ரை பண்ணுறப்போ என்ன நடக்கும்னா உங்களுடைய என்ட்ரி மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அந்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸை நம்ம எங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்ல யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி கண்டினியூஷனில் நமக்கு அதுக்கேற்ற மாதிரியான பேட்டர்ன்ஸை யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் எங்கல்பிங் பேட்டர்ன் வருதுன்னா எங்கல்பிங் பேட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ரீடெஸ்ட் நடக்கும். அதுக்கப்புறம் கண்டினியூஷன், நமக்கு வந்து கண்டினியூஷனுக்கான நமக்கு கன்ஃபர்மேஷன் கேண்டில் வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம அதை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்க போகிறோம். ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும் எந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்கணும், எந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது. இந்த சின்ன ஒரு ஐடியாவை வச்சுட்டே உங்களால் வந்து மார்க்கெட்டில் எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கலாம், எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கக்கூடாதுன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரேடிங் பிளான் டெய்லி நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஐடியா எடுத்துக்கிறதுக்காக, உங்களுடைய எமோஷன் கண்ட்ரோலை மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்காக, பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்காக நான் இந்த ட்ரேடிங் பிளானை கொடுத்துருக்கேன். இதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க.